மட்டன் சிக்கன் அதிகமாக எடுத்துக்கிறத விட மீன் நிறைய எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவேன். அதுக்கான மெயின் ரீசன் அதோட ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் தான். குழந்தைகளுக்குலாம் ரெகுலராக கூட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். அதே மாதிரி பிரெண்ட்ஸ் உமன் அடல்ட்டுக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம வாரத்தில் 2 இல்லாட்டி 3 நாள் கூட நம்ம வந்து மீன் எடுத்துக்கலாம். அதுக்கான மெயின் ரீசன் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் தான். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறது நமக்கு ஹார்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணுது. நம்மளுடைய அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணி ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் பண்ணுறதுலேருந்து நம்மளுடைய பிரெயின் அல்சைமர் டிசீஸ் வராமல் தடுக்கிறதுலேருந்து ப்ரிவென்ட் கேன்சர் ஆகும், ஒரு டயபெட்டிக் ஹைப்பர்டென்ஷன் வராமல் தடுக்கிறதுலேருந்து ஸ்கின்னுலேருந்து ஜாயின்ட்லேருந்து கண்ணுலேருந்து எல்லாத்துக்குமே வந்து அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணுது. இதில் நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா இதனால் நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் பிரிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து இது அந்த ஃபேட்டி ஆசிட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், இன்னொன்று வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ங்கிற 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்டில் தான் நமக்கு நிறையா வந்து இந்த சிக்கன் மட்டன் நம்ம பீஃப்லேருந்து கோகனட் ஆயிலேருந்து எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ரூம் டெம்பரேச்சரில் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு சாலிடாக இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் கோகனட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மழைக்காலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டித்தன்மையாக இருக்கும். இதுதான் நம்ம வந்து சாலிடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம சிக்கன் மட்டன் பீஃப்லாம் எடுக்கும்போது என்ன சொல்லுவோம், வயிறு மாதிரி உப்பிசமாக இருக்குது, ஒரு மாதிரி செரிக்காமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு நல்ல ஹாட் வாட்டர் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு கொஞ்சம் வயிறு ஃப்ரீயான மாதிரி தெரியும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டரில் கொஞ்சம் அந்த மாதிரி இலகுத்தன்மை இருக்கும், ஆனால் ரூம் டெம்பரேச்சரில் அது ஒரு கட்டித்தன்மையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை தான் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்டை பொறுத்தவரை 2 டைப்பாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், இன்னொன்று வந்து பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். இந்த மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்டை பொறுத்த வரைக்கும் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் ரெண்டுமே வந்து நமக்கு உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபேட்டி ஆசிட் தான். இந்த மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்டை பொறுத்த வரைக்கும் அது நம்ம நிலக்கடலையிலேருந்து ஆலிவ் ஆயிலேருந்து எல்லாத்துலேயுமே அந்த மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கும். அது பம்ப்கின் சீட்லேயுமே இதில் இருக்கும். இது நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அதே மாதிரி பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்டில் ஒரு 3 டைப்பாக பிரிப்பாங்க. இந்த 3 டைப்லையுமே வந்து நமக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா கடலில் உள்ள மீன்களில் அதிகமாக இருக்கும், வெஜிடபிள்லேயும் இருக்கும். அதோட லிஸ்ட்டெல்லாம் நான் போட்டிருக்கேன், என்னென்ன மீன்கள்லாம் அது அதிகமாக இருக்குங்கிறதே போட்டிருப்பேன். மீன்களை பொறுத்த வரைக்கும் இந்த மெர்க்குரி கம்மியாகவும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக உள்ள மீன்களை தான் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மீன்களை வாய்ப்பு இருந்தால் எடுத்துக்கங்க. இந்த மாதிரியான மீன்கள் எடுக்கிறதுனால நமக்கு எல்டிஎல் கொலஸ்ட்ராலோடைய லெவல் வந்து கம்மியாகும், ப்ளஸ் வந்து ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலோடைய லெவல் அதிகமாகிறதுனால நமக்கு ஹார்ட் டிசீஸ் வராமல் தடுக்குது, ப்ளஸ் நமக்கு சிவியர் ஸ்ட்ரோக் வராமையும் தடுக்குது, கேன்சர் வராமல் தடுக்குது. இப்படி நிறையா என்னென்ன பெனிஃபிட் இருக்குங்கிற லிஸ்ட் எல்லாமே நான் போட்டிருக்கேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்டை ரெகுலராகவே ஒரு மினிமமான அளவு நான் போட்டிருக்க அளவோடு நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி விதைகளே நிறைய